நெல்லையை வாட்டி வதைக்கும் வெயிலால் பொதுமக்கள் வீடுகளில் முடங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரடியில் வழங்கும் கூடுதல் விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம் செல்வராஜ். தற்போது நெல்லை பகுதியில் கடுமையான வெயிலின் காரணமாக மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். தொடர்ந்து வாகன ஓட்டிகள் எந்த மாதிரியான சிரமத்தை மேற்கொண்டு வருகின்றனர்? இது குறித்த விரிவான விவரங்களை பதிவிடுங்க. நிச்சயமாக வருணியா, நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே மிக கடுமையான வெயில் என்பது வாட்டி கொண்டுதான் வருகிறது. குறிப்பாக கடந்த வாரம் அவ்வப்போது பலத்த மழையும் பெய்த போதிலும், குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மட்டும்தான் கடந்த வாரம் என்பது பலத்த மழை என்பது பெய்தது. ஆனால் பெரிய அளவிற்காக நகர்ப்புறங்களோ அல்ல சமவெளி பகுதியிலோ மழை என்பது மிக குறைவாக இருந்துள்ளது. குறிப்பாக இன்று காலையிலிருந்தே வெயில் என்பது மிக கடுமையாக வாட்டிக்கொண்டு வருகிறது. கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வந்த நிலையிலும் தற்போது இன்று காலையிலிருந்து சுமார் 100 டிகிரிக்கு மேலாக அந்த வெயில் என்பது வாட்டிக்கொண்டு வருகிறது. நாம் நிற்கக்கூடிய பகுதி கொக்கரகுளம் என்ற பகுதி. இந்த பகுதி மிகவும் பிரதானமான பகுதியாக உள்ளன. ஏன்னா இந்த பகுதிக்கு வரக்கூடிய பொதுமக்களும் அனைவரும் நேரடியாக இங்கு வரக்கூடிய தற்போது இந்த வெயிலின் தாக்கம் என்பது மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக பலர் தங்களுடைய கைக்குழந்தைகளுக்கு தலைகளில் மூடிக்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பலர் தங்களுடைய கொடைகளை பிடித்துக் கொண்டும் நேரடியாக வருவதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுக்கு மேலும் பொதுமக்கள் தங்களுடைய அந்த வெயிலின் தாக்கத்தில் இருந்து விடுபடுவதற்காக குளிர்பானங்களை மிக அதிகமாக தேடி செல்லக்கூடிய சூழ்நிலை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பல்வேறு பகுதியில் வரக்கூடிய சாலையோரங்களில் இந்த குளிர்பானங்கள் அதிகமாக விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. ஏனென்றால் வெயிலின் தாக்கத்தில் இருந்து விடுபடுவதற்காக பொதுமக்கள் அதிகமாக குளிர்பானங்களை தேடிக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு பகுதியிலும் இந்த குளிர்பானங்களை தேடி செல்லக்கூடிய பொதுமக்களை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கும். இது குறித்து பொதுமக்கள் ஒருவருக்கு அவர்கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம் ஐயா, தற்போது நெல்லையில வெயில் எப்படி இருக்கு? எந்த மாதிரியான பாதிப்பா இருக்கு உங்களுக்கு? வெயில் ரொம்ப கடுமையாக இருக்குது. வயதான முதியோர்கள் வெளியிலே நடமாட முடியல. அந்த சிக்னலில் மற்ற ஊரில் போடுற மாதிரி இந்த மேலால் பந்தல் போட்டால் டூ வீலரில் போகிறவங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் நேரம் நிழல் நின்று போகலாம். ஏன்ட்டா சிக்னல் ரெட்டு விழுந்து பச்சை விழுற வரைக்கும் ரொம்ப வெயில் அடிக்க சிரமமாக இருக்குது. தலை சுத்தலாம் வருது வயசான ஆட்களுக்கு. அதுக்கு ஆவணம் செய்ய வேண்டும். போன வாரம் ஓரளவு மழை பெஞ்சினா ஒன்றும் தெரியல. இந்த தடவை இந்த 2 நாளாக கடந்த 2 நாட்களாக சரியான மழை. இது வெயில் அடிக்கிறதுனால மக்கள் பூரா குளிர்பான கடையை தேடி செல்கிறார்கள். குறிப்பாக கடந்த ஆண்டு பல்வேறு பகுதியிலும் பசுமை பந்தல் என்பது அமைக்கப்பட்டன. ஏனென்றால் ஒவ்வொரு பகுதியில் மக்கள் எந்த பகுதியில் மிக அதிகமாக கூடுவார்களோ அந்த பகுதியில் நேரடியாக அந்த சிக்னல் என சொல்லக்கூடிய ஒவ்வொரு சிக்னலையும் பசுமை பந்தல் என்பது அமைக்கப்பட்டது. அந்த பசுமை பந்தலில் அவர்கள் சிறிது நேரம் இழப்பாரிவிட்டு அதன் பிறகு தங்களுடைய போக்குவரத்து பயணத்தை மேற்கொண்டு வந்தார்கள். அதன்படி பொதுமக்கள் இந்த ஆண்டும் ஏற்கனவே அக்னி நட்சத்திரம் விரைவில் வரக்கூடிய சூழ்நிலையில் அந்தந்த பகுதியில் சிக்னல் அமைக்கப்பட்டுள்ள அந்தந்த பகுதியில் பசுமை பந்தல் என்பது அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களோட கோரிக்கையாக உள்ளது. வர்ணியா. செல்வராஜ், விவரங்களுக்கு நன்றி.